ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கோமதி. தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புரோக்கன் வீட் இட்லி. இந்த சப்பா ரவை சொல்லுவோம் இல்லையா, அதில் இட்லி பண்ண போகிறோம். இது கூடவே கொத்தமல்லி சட்னி ஒன்று சூப்பரான காம்பினேஷன். ரெண்டும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப்பு கோதுமை ரவை எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எதில் வேணாலும் அளந்துக்கலாம், எவ்வளோ பேர் வீட்டில் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. ஸோ ஒரு கப்பு ரவை, அதே கப்பில் ஒரு கப்பு நல்ல ஃப்ரெஷ்ஷான கெட்டியான தயிர், ஒரு ஸ்பூன் பிங்க் சால்ட் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இது நல்லா கலந்துடுவோம். இது நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அப்புறமா தான் தண்ணி சேர்க்கணும். இது நல்லா கம்பைன் ஆகணும். இந்த தயிரோட இந்த ரவையும் இதுவும் நல்லா கலந்தாச்சு. இப்போ ஒரு கப்பு தண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். நம்ம ஃபுல்லாக விட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கலாம். முதல்ல ஒரு 2 கரண்டி சேர்க்குறேன். சேர்த்துட்டு அது கலந்து விட்டு பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு ரவையும் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, கோதுமையும். ஸோ அதனால் எப்படி இருக்குன்னு தெரியாது. முதல்ல விட்டு ஜாஸ்தியாகிடக்கூடாது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கணும். ஸோ இப்போது 3 கரண்டி விட்டுருக்கேன். ஸோ இது என்ன பண்ணலான்னா, இது நல்லா இதெல்லாம் வழித்து விட்டுட்டு நம்ம தட்டு போட்டு மூடி ஒரு 15 நிமிஷம் இதை அப்படியே வச்சுடுவோம். ஊறட்டும். ஊறி சாஃப்ட் ஆகிடும் ரவை 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியை நல்லா அப்சர்வ் பண்ணின்னு இருக்கும். இப்போது ஒரு 2 கரண்டி தண்ணி விடுறேன். ஸோ அந்த ஒரு கப்பு தண்ணியை தான் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி கலந்துட்டு இப்போது இட்லி பேட்டர் கன்சிஸ்டன்சி வந்தாச்சு. ஸோ இது இப்படியே இருக்கட்டும். இதுக்கு ஒரு தாளிப்பு இருக்குது. இப்போ இது பாருங்கள், இந்த 15 நிமிஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ சாஃப்டாக ஊறி இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு காமிக்கிறதுக்காக தான் இது. இப்போ நம்ம ஒரு தாளிப்பு பண்ணிடலாம். ஒரு கரண்டியோ இல்லைனா சின்ன கடாயோ வச்சு சூடு பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் ஆயில் போட போகிறேன். உங்களுக்கு கொஞ்சம் நெய் பிடிக்கும்னா போடலாம், நான் போடலை. 2 ஸ்பூன் ஆயில் போடுறேன். ஒரு அரை ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் முந்திரி பருப்பெல்லாமும் நல்லா குட்டி குட்டியாக உடச்சிட்டு அதையும் போட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா தாளிச்சுடுங்க. ப்ரௌன் ஆன பிறகு ஒரு பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் அளவுக்கு இருக்குது. கொஞ்சம் குட்டி குட்டியாக கிள்ளின கருவேப்பிலை, இது கூட கொஞ்சோண்டு ஒரு 1/4 ஸ்பூன் இல்லைனா அரை ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி பெருங்காய பவுடரையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போது நம்ம அந்த மாவில் சேர்த்துருவோம். இது கூட நீங்கள் கேரட் துருவி போட்டுக்கலாம், தேங்காய் துருவி போட்டுக்கலாம், அந்த மாதிரியெல்லாம் பண்ணலாம். இது சிம்பிளாக டக்குன்னு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் இது. இவ்வளோ தண்ணி மிச்சம். ஸோ அந்த தண்ணி எடுத்ததில் ஒரு 1/4 கப்பு கீழே இருக்குது, அது உரமாக வச்சிடலாம். இப்போது நம்ம இட்லி மோல்டை நல்லெண்ணெயில் நல்லா அதை க்ரீஸ் பண்ணிவிடுங்க. இதை க்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம மாவை விட்டுட்டு நம்ம ஸ்டீம் குக் பண்ணிடலாம். இப்போ இது ரெடி ஆயாச்சு. இப்போ மாவை எடுத்துகிட்டு பாருங்கள், கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போது அழகாக அந்த ஒரு குழியிலையும் விட்டுட்டு இதை இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஏற்கனவே சூடு பண்ணி வைங்க. அதில் அப்படியே இறக்கிடலாம். இதே மாதிரி இன்னொரு தட்டையும் வச்சிடலாம். ஸோ எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாவு கரைச்சிக்கணும், அதுதான். பட் மெஷர்மெண்ட்டு இதில் சொல்லியிருக்கிற மாதிரி பண்ணினீங்கன்னா பர்ஃபெக்டாக ஸ்பாஞ்சியான இட்லி நம்மளுக்கு கிடைக்கும். ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியும் கூட. அரிசி பருப்பெல்லாம் சேர்க்காமல் பாருங்கள். மீடியம் ஃப்ளேமில் நான் ஒரு 10 நிமிஷம் குக் பண்ண போகிறேன். அதுக்குள்ளே ஒரு சட்னி ரெடி பண்ணிவிடுவோம். 2 பச்சை மிளகா, துளியோண்டு புளி, ஒரு பஞ்சு கொத்தமல்லி நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் அந்த மிக்ஸி ஜார்லேயே சேர்த்து வேணுங்கிற உப்பு சேர்த்துடுவோம். இதில் உங்களுக்கு இஞ்சி பிடிக்கும்னா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பெருங்காயம் சேர்க்க போகிறேன், அதனால் இஞ்சி போடலை. இதில் இஞ்சி பிடிக்கும்னா இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உப்பு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துட்டு ஒரு கிண்ணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். இந்த மிக்ஸி ஜாரியை கொஞ்சம் அலம்பி விட்டு நீங்கள் வேணுங்கிற தண்ணியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இந்த க்ரீன் சட்னி இதுவும் ஒரு நல்ல பயங்கர ஹெல்த்தியான ஒரு விஷயம். அந்த கொத்தமல்லி சட்னி ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இது அரிசி பருப்பெல்லாம் சேர்க்காமல் இப்போ இதில் தேங்காயும் சேர்க்கலை இந்த சட்னியில். பட் ஸ்டில் இட்ஸ் ஹெல்தி. ஸோ இப்போ தாளிப்பு வெறும் கடுகு உளுத்தம்பருப்பு தான், கொஞ்சம் பெருங்காயப்பொடி சேர்த்துட்டோம்னாக்கா சட்னி ரெடி. ஸோ இப்போ இட்லி வெந்துட்டு தான் செக் பண்ணிவிடுவோம். 10 நிமிஷம் ஆகிடுது, கண்டிப்பாக வெந்திருக்கும். ஒரு சின்ன டூத் பிக்கோ இல்லைனா ஏதாவது ஒன்று. இப்போ நான் கத்தி வச்சு பார்க்குறேன், வெந்தெடுத்து ஒட்டலை. இப்போ நம்ம அதுலேருந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறின பிறகு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். இப்போ எல்லா இட்லிஸையும் எடுத்து மோல்டில் இருக்கிற இட்லிஸ் தான் ரிமூவ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், அந்த தட்டிலே ஒட்டாமல் அவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்கு இட்லி. பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது, டேஸ்ட்டும் ரொம்பவே அமோகமாக இருக்கும், அருமையாக இருக்கும்.
எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. பகலில் குண்டு குண்டு குண்டாக இட்லி பார்க்குறதுக்கு. நீங்களும் இந்த மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணி பாருங்கள். சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போது நம்ம சர்வ் பண்ணிடலாம் இட்லியை இந்த க்ரீன் சட்னியோட. ஸோ இப்போ பாருங்கள், இந்த இட்லி எடுத்து நான் பிச்சு காமிக்கிறேன். தொடும்பொழுதே அப்படியே உதிரும். அவ்வளோ அழகாக சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் ரொம்ப ஹெல்த்தியான டிஃப்ரெண்ட்டான இட்லி. எப்போ பார்த்தாலும் மாவுலே பண்ணுறோமே அப்படிங்கிறதுக்காக அப்படி டிப் பண்ணி வாயில் போட்டோன்னா அல்டிமேட் டேஸ்ட்டு. அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உணவே மருந்து. ஹெல்த் இஸ் வெல்த். ஸ்டே ஹெல்தி வியூவர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.